அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவை வச்சு பஞ்சு போல் சாஃப்டான கப் கேக் நம்ம வீட்டிலையே ஈஸியான முறையில் ரெடி பண்ணியாச்சு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில், கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், தயிர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கேக் நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காகத்தான். அடுத்து 1 கப் கோதுமை மாவை சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேக்கு செய்யும்போது எந்த மாவு செய்தாலும் சலித்து எடுத்துடணும். அதில் உள்ள கப்பி தூசி எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போது கோதுமை மாவை சலித்து எடுத்தாச்சு. 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதோடு சேர்த்து அந்த வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவில் சேர்க்கும் போது முட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்போது 2 முட்டையும் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நுர வர அளவுக்கு அடைச்சி வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ண முட்டையை எடுத்து அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் நிறைய டைம் நான் கேக் செஞ்சுருக்கேன். வெளியில் சாஃப்டாகவும் உள்ளே களி மாதிரி இருக்கும். அதனால தான் முட்டையை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கேக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியில் சாஃப்டாகவும் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இது கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். வீட்டில் எந்த நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரே மாதிரி கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிண்ணம் கிடைக்கலன்னா அஞ்சரை தட்டில் இருக்கிற கிண்ணம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கிண்ணத்துலேயும் ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கிடலாம். ஆயில் தடவுன கிண்ணத்து மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி கோதுமை மாவை எல்லா கிண்ணத்துலேயும் அப்ளை பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வரும். இப்போது கேக் பேட்டா ரெடி பண்ண மாவை எடுத்து எல்லா கிண்ணத்துலேயும் அரை கிண்ணமாக ஊற்றிக்கோங்க. அரை கிண்ணமாக தான் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். கேக் பொங்கி வரும். அதுக்காகத்தான். இப்போது இட்லி சட்டியில் தான் கேக் வேக வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி தட்டு இல்லைன்னா உள்ளே ஸ்டாண்டு வச்சு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே கிண்ணத்தை அடுக்கி வச்சு மூடி வச்சுருங்க. இது மாதிரி கேக் பாதி வெந்த உடனே வீட்டில் இருக்கிற நட்ஸ் எடுத்து டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், முந்திரி எதாக இருந்தாலும் சரி அது மாதிரி இது ஒட்டி வச்சுருங்க. ஒட்டி வச்சா மீதியும் நல்லா வெந்து பொங்கி வந்துடும். எனக்கு கேக் வேக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கேக் வேக எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், டூத்பிக் வச்சு கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. நீ இறக்கிடலாம். இது நல்லா ஆற வச்சு அந்த கிண்ணத்துலேருந்து எடுத்துக்கிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கேக் அந்த கத்தியை வச்சு எடுக்கும்போது சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. இது மாதிரி எல்லா கேக்கையும் கத்தியை வச்சு வெளியில் எடுத்துடலாம். 1 கப் கோதுமை மாவு வச்சு ஓவன் இல்லாமல் பஞ்சு போல் சாஃப்டான கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை இல்லாமல் எப்படி கேக் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த கேக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.